உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பெருமானோடு நம்முடைய பயணம் தொடர்கிறது. இன்றைக்கு அவருடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கிறோம். அது என்னது, வள்ளல் பெருமானும் ஆனந்த தாண்டவம் ஆடியிருக்காரா அப்படின்னா ஆமாம், அதுதானே முக்கியம். கவிதையில் அவர் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவம், தன்னுடைய ஞானத்தின் உச்சத்தில் அவர் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவம், இதை படிக்க 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 அப்படியே மனசு பொங்குதுங்க, அப்படி தான் சொல்ல முடியுது. இதுக்கு எதை ஓமையாக சொல்லலான்னா, ஒரு மிக கொடுமையான கோடை காலம்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி வர கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எங்கேயுமே நிழல் இல்லை. அங்கே ஒரே ஒரு சின்ன பொட்டி கடை இருக்குது. அப்படியே வேகாத வெயிலில் வேர்த்து விறுவிறுக்க அந்த பொட்டி கடையில் போய் கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்கி குடித்தா எப்படி ஒரு ஆசுவாசம் வரும், ஒரு நிம்மதி வரும், ஒரு ஆனந்தம் வரும், உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படியான ஆனந்தத்தை எத்தனை விதமான வார்த்தைகளில் சொல்லலாம் அப்படிங்கிறது நம்முடைய வள்ளல் பிரான்கிட்டேருந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் திரும்ப திரும்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அவ்வளோதானே. ஆனால் இந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, பேர் உவகை, களிப்பு அப்படிங்கிறதுக்கெல்லாம் பலவிதமான ஆனந்தங்கிற வார்த்தையை நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுக்கிறார்னா, திரும்பவும் அவர் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃப்ரென்சீடு எக்ஸ்டசி, அந்த நிலையை உணர்ந்திருக்கிறார். அந்த நிலையில், தன்னை மறந்த நிலையில் அவர் பாடுகின்ற ஒரு பாடலாக இதை பார்க்குறோம். எத்தனை ஆனந்தம் சொல்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம், கணக்கு பண்ணி பார்க்கலாம். சரியா? ஆற்றுவிடை ஆனந்தம், தத்துவ ஆனந்தம், அணியோகானந்தம், மதிப்பரு ஞானானந்தம், பேற்றுறும் ஆன்மானந்தம், பரமானந்தம், சேர் பிரம்மானந்தம், சாந்த பேரானந்தத்தோடு ஏற்றிடும் ஏகானந்தம், அத்விதானந்தம், இயன்ற சச்சிதானந்தம், சுத்த சிவானந்த ஊற்று அமதாம், சமரச ஆனந்த சபை தனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். 6ஆம் திருமுறையில் பரசிவ வணக்கம் அப்படிங்கிற பகுதியில் 3279வது பாடலாக இதை கொடுத்துருக்காரு. எத்தனை ஆனந்தம்னு கணக்கு பண்ணிங்களா, எண்ணினீங்களா? இல்லை, அந்த ஆனந்தம்னு அவர் அடுக்கிறார்ல, அதுலேயே நம்ம மெய் மறந்து அப்படியே பயணிச்சிட்டோம். திரும்பவும் அதை பார்க்கலாம். அப்போ எத்தனை ஆனந்தம் சொல்கிறாருங்கிறதையும் தெரிஞ்ச முடியும். இதில் அந்த தனி கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப 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 நம்முடைய வள்ளல் பெருமான் பயன்படுத்துகிறார். ஒன்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட், சூரியனை போல் சந்திரனை போல் வேற எதுவுமே இல்லை. அதற்கு ஓமை சொல்ல ஒன்றே ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம். இந்த பூமி கூட வேற கோள்கள் இதே மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஏலியன்ஸ்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, வேற ஒரு பூமி இருக்குது, வேற ஒரு உலகம் இருக்குது, வேற ஒரு கோள் இருக்குது, அங்கே நம்மை போலவே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தத்துவம் கூட இருக்குது. ஆனால் பூமி, இந்த பிரபஞ்சம் அப்படின்னா ஒன்றே ஒன்று, சூரியன் அப்படின்னா ஒன்றே ஒன்று, சந்திரன் அப்படின்னா ஒன்றே ஒன்றுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி தனிக்கடவுள் ஒன்றே ஒன்று. இதற்கு ஈடாக இதை போல் வல்லமை மிக்க அல்லது இதை போல் கருணை மிக்க அந்த கடவுள் என்கின்ற தத்துவம், நம்முடைய கடவுள்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாருன்னா போற்றி பாடுகின்ற அந்த கடவுள்லாம் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற கடவுள் என்பது அந்த உன்னத நிலை, உண்மத்த நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடலோட பயணித்தா திரும்பவும் அது எந்த மாதிரி மனநிலையில் இருந்தால் இத்தனை ஆனந்தங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது நமக்கு தானாகவே புரிய வரும். 6ஆம் திருமுறை பாடல் அப்படிங்கிறதுனால திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், அவர் தன்னுடைய அந்த வழமையான சமூகம் தனக்கு சொல்லி கொடுத்த, கையில் அள்ளி கொடுத்த அந்த கட்டுச்சோற்றிலிருந்து விடுபட்டு தானாகவே ஒரு தனிப்பயணத்தை, சாலிட்டரி ரீப்பர் மாதிரி தன்னுடைய பாதையை, தன்னுடைய திசையை, தன்னுடைய வெளிச்சத்தை, தன்னுடைய விடியலை அவரே தேடிக்கொண்டார். அப்படி அவர் தேடிக்கொண்டதால் தான் இந்த ஆனந்தம் அவருக்கு வாய்த்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். திரும்பவும் என்னென்ன ஆனந்தங்கள்னு ஒரு பயணம் போயிட்டு வந்துடலாமா? ஆற்றுவிடை ஆனந்தம், தத்துவ ஆனந்தம், இது ரெண்டையும் முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஆற்றுவிடை ஆனந்தம் அப்படிங்கிறாரு, அதாவது ஆற்றுப்படுத்துதல். இந்த இடத்துல எங்கே, இந்த திசை, இந்த ஊர் எங்கே இருக்குது, இந்த தெரு எங்கே இருக்குது, இந்த வீடு எங்கே இருக்குது, எங்கே போனால் என்னுடைய வலிக்கு நிவாரணம் கிடைக்கும், எனக்கு மருந்து கிடைக்கும், இப்படின்லாம் நம்ம தேடிட்டு இருக்கோம்னு வைங்க. அப்போ யாராவது ஒருத்தர் இங்கே போங்க, இந்த திசையில் போங்க, இந்த ரைட்டில் திரும்புங்க, லெஃப்டில் திரும்புங்க, நேராக போங்க, பின்னாடி போங்கன்னெலாம் வழி நடத்துகிறாங்கல்ல, அதுதான் ஆற்றுப்படுத்துதல். அந்த ஆற்றுவிடை ஆனந்தம்
எனக்கு எங்கே இருக்குது என்னோட விடை அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஆற்று விடை ஆனந்தம், இந்த பக்கம் போ அப்படின்னு நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லி தர்றாரு. அது எவ்வளவு சந்தோஷம். நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு வழி காமிச்சேங்க அப்படின்னு ஒரு நிம்மதி, ஒரு செகண்டுனா கூட ஒரு நிம்மதி வருது இல்லை? அந்த மாதிரி தொடர்ந்து வாழ்க்கையில் வரணும்னா நாம் இந்த திசையை நோக்கி நடக்கணும்னு முதல் வார்த்தையில் ஆரம்பிக்கிறார். தத்துவ ஆனந்தம். ஏன் தத்துவ ஆனந்தம்? ஒரு குழப்பம் இல்லை, அவ்வளோதான். மற்ற தத்துவங்கள், சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள் எல்லாத்துலேயும் 1000 திசையை காமிக்கிறாங்க. 1000 திசையை காமிக்கும்போது நமக்கு, எளியவர்களுக்கு, சாமானியர்களுக்கு குழப்பம் வரும், திகைப்பு வரும், எங்கே போகிறது தெரியலையே அப்படின்னு ஒரு மயக்கம் வரும். அது இல்லாமல் இது ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா, சூரியன்கிறது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டா தெளிவு வந்துடுது இல்லை? அந்த மாதிரி தெளிவு தத்துவ ஆனந்தம். தனிப்பெரும் கருணை, அது மட்டும்தான் தத்துவம் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு. அது அருட்பெரும் சோதி, அது மட்டும்தான் தத்துவம், வேற குழப்பமே இல்லை. இல்லைன்னா பூ மாலை வாங்கினோன்னு வைங்க, 5 முழம் வாங்கணுமா, 6 முழம் வாங்கணுமா, 10 மீட்டர் வாங்கணுமா, 20 மீட்டர் வாங்கணுமா, ஆள் உயர மாலை வாங்கணுமா, இல்லை இனுக்கு பூ கொடுத்தா போதுமா, இத்தனை கேள்விகள் வந்து சேரும். ஆனால் தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதியில் எதுவுமே கிடையாது. எந்த விதமான அலங்காரமும் கிடையாது, எந்த விதமான சடங்குகளும் கிடையாது, எந்த விதமான ஆகமும் கிடையாது. அப்படிங்கும்போது எல்லாவற்றையும் விட்டொழித்த அந்த தத்துவம் இருக்குல்ல, அது கொடுக்கின்ற அந்த நிறைவான ஆனந்தத்தை தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார். 2 ஆச்சா? அடுத்தது என்ன ஆனந்தம் பாருங்க. அணியோகானந்தம், மதிப்பரு ஞானானந்தம். அணியோகானந்தம், இதுக்கு வேற அணிகளே தேவையில்லை, இதுவே தனக்கான அணியாக இருக்கிறது. அது மாதிரி மதிப்பரு ஞானானந்தம், இதுதான் ஞானத்தின் உச்சம். ஏன்னா எல்லாவற்றையும் விட்டு விட்டு குழப்பம் இல்லாத நிலையில் வந்து நிற்கிறோம்னா 4 ஆனந்தம் ஆயாச்சு. பேற்றுரும் ஆன்மானந்தம், பரமானந்தம், சேர் பிரம்மானந்தம், சாந்த பேரானந்தத்தோடு ஏற்றிடும் ஏகானந்தம், அத்விதானந்தம், இயன்ற சச்சிதானந்தம், சுத்த சிவானந்த ஊற்றமதாம் சமரச ஆனந்த சபை தனிலே ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். அந்த ஆனந்தங்கள் எல்லாமே நம்முடைய வள்ளல் பெருமான் அனுபவித்து உயர்ந்தது, அனுபவித்து உணர்ந்தது, அனுபவித்து தனக்குள் அமர்த்தி கொண்டது. அதுதான் இந்த ஆனந்த தாண்டவ பாடலோட அழகு. அதுவும் எப்படிப்பட்ட தத்துவத்தை வணங்கியதால் வந்திருக்கு இந்த ஆனந்தம்னா, தனிக்கடவுள் அதற்கு ஈக்குவலா அல்லது இதை போல ஒன்று போல செய்தல்னு சொல்லுவோம்ல, அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது, செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரே ஒரு தத்துவமாக நம்முடைய அருட்பெரும் சோதி தத்துவத்தை நம்முடைய வள்ளல் பெருமான் கண்டடைந்திருக்கிறார். அதனால் இந்த அருட்பெரும் சோதி என்பதை திரும்பவும் நம்ம வெளியில் தேட வேண்டாம், மனசுக்குள் இருத்தி வைத்து கொண்டால் மனசில் எரிகின்ற அந்த வெளிச்சம் நம்முடைய முகத்திலும், நம்முடைய வார்த்தையிலும், நம்முடைய கண்ணிலும், நம்முடைய செயலிலும், நம்முடைய சொல்லிலும், நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். அதன் மூலமாக இன்னும் 1000 வெளிச்சங்களை நாம் பரப்பிக்கொண்டே இருப்போம். நாமே நகரும் ஒளியாக மாறுவோங்கிறதா வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர் மனித உருவில் வந்த ஒரு ஒளி விளக்கு, நகரும் ஒளி விளக்கு என்பது சர்வ நிச்சயம். அப்படிப்பட்ட ஒளி விளக்கை நாமும் நம்முடைய மனசுக்குள் ஏற்றி வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆனந்த தாண்டவத்தின் அர்த்தம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.